சிறடி காசே சீரியல் என்ன மாதிரியான ட்விஸ்ட் கொண்டு வர போகிறாங்கன்றத பார்க்கலாம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சிந்தாமணி பயந்து போய் உட்காந்துருக்கு. ஐயய்யோ! மீனா வந்து எல்லார்ட்டயும் இந்த மாதிரி எல்லா கேஸையும் எடுத்துகிட்டு வராளே, எல்லார்ட்டயும் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு வராளே அப்படின்ட்டு. இந்த பக்கம் மனோஜ் ரொம்பவே உருக்கத்தில இருக்காரு. எப்படியாவது நம்ம போயிட்டு சேரலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வெளியில எடுத்தது நம்ம இதுதான் நம்ம ரோஹிணி தான் அப்படிங்கிறத மனசில வச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஆனா உண்மையிலே வந்து ரோஹிணி கிடையாது அப்படிங்கிறது தெரியும். மீனா தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது தெரியும். நானும் முத்துவும் தான் பாடுபட்டோம். ரோஹிணிலாம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை வந்து இதுக்கு பின்னாடி பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, தப்பா இருக்குன்னு மட்டும் புரியுதுன்னு சொல்லிட்டு அவர் எப்பவும் போல எந்திரிச்சு போயிடுறாரு. அடுத்ததா இனிமே ரோஹிணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஷோரூமுக்கு போவாங்க அடிக்கடி. மனோஜ பார்ப்பாங்க. பார்த்துட்டு நான் தான் உன்ன வெளிய எடுத்தேன் மனோஜ். அந்த நன்றி கூட இல்லையா உனக்கு? இல்லன்னா டெய்லி நீ என்ன கம்பி தான் எண்ணிட்டு இருப்ப. ஃபினான்ஷியர் என்ன சொன்னாரு? என்னால தான் உன்ன வெளிய எடுக்கிறேன்னு சொல்லி தானே சொன்னாரு. அப்ப கூட என்ன நம்ப மாட்டியா மனோஜ்? என் கூட வாழ மாட்டியான்னு டயலாக்லாம் பேசி எப்படியும் மனோஜ் அவங்க பக்கம் இழுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் கதைக்களத்த கொண்டு போறாங்க. அடுத்ததா சிந்தாமணி. சிந்தாமணியோட பொண்ண நான் சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியும், முத்து வந்து எப்படியோ சிந்தாமணியோட பொண்ண வெளியில எடுத்து சத்யாவோட சேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்க, இத எப்படி பழி வாங்கணும்னு சிந்தாமணி யோசிக்க போறாங்க. கதைக்களம் எப்படி தான் கொண்டு வர போறாங்க. ஸோ நார்மல் மாதிரி தான், ஒரு பெரிய ட்விஸ்ட் எல்லாம் இல்ல இந்த ஒரு சீரியல் அப்படின்னு சொல்லணும். உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.